போய் முடங்கி போய் ஒரு அறைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளவில்லை. ஏன்? என்னுடைய மகன் இறந்து போன போது கூட, அவர் இறந்து போய் எல்லாம் முடிந்து விட்டதென சொல்லி 12 சீடர்களும் ஓடி ஒளிந்து கொண்ட போது கூட நான் துவண்டு போகவில்லை. நம்பிக்கையோடு எனது பயணத்தை நான் தொடர்ந்து சென்றேன் என சொல்லி அன்னை மரியாள் நமக்கு ஒரு பாடமாக, மேல்வரி சட்டமாக, அவள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் துன்ப நேரத்தில் என்ன செய்தால்? பொறுமையுடனும் மன தைரியத்துடனும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடனும் துன்பங்களை எதிர்கொண்டாள். இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். துன்ப நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்கின்றோம்? பதற்றம் அடைந்து விடுகின்றோம். நம் முன்னால் யாராவது ஒருவர் வந்து எதிர்த்து நின்றால் உடனடியாக பதபதைக்கின்றது, நமது கால்கள் நடுங்குகின்றது, இதயம் துடிக்கின்றது. ஆனால் அன்னை மரியாள் பொறுமையோடு தன் துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள். மன தைரியத்தோடு தனக்கு வந்த துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள். ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடம், துன்ப நேரத்திலே மன தைரியத்தோடு துன்பங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம். துன்ப நேரத்திலே ஆழ்ந்த இறை நம்பிக்கை